வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளுடைய அரங்கில் மொழி சிறுபான்மை பேரியக்கத்தினுடைய நிறுவன தலைவர் PM பாரத் அவர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் சார்பாக அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டு விளக்கம் பெற காத்திருங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நெறியாளர் ராஜேஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, இந்த மொழி சிறுபான்மை பேரியக்கம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இந்த அமைப்போட வேலை என்னங்கய்யா? அதாவது தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மையினர் அப்படின்றவங்க 4ல் ஒருத்தர், அதாவது 100%, 25%க்கும் மேலாக மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க. இந்த மொழி சிறுபான்மையினருக்குன்னு சொல்லி நல்ல நல்ல விஷயங்கள், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய, அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பற்றி பேசுறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை அப்படின்ற இடத்த நிரப்புவதற்காக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். இந்த மொழி சிறுபான்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிருக்கும் போதே நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயமான தமிழ் சமுதாயத்தோட ஒரு முரண்பாடை ஏற்படுத்த பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த மூத்த மொழி இத்தனை ஆயிரம் வருடங்கள், லட்சங்கள் வருடங்கள் தாண்டி கூட பேச்சு வழக்கில் இருக்கு. இது எவ்வளோ பெரிய அதிசயம். தமிழ் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இது இன்னமும் ஆயிரம் லட்சம் ஆண்டுகளுக்கு இந்த தமிழ் மொழி இருக்கணும், பேச்சு வழக்கில் இருக்கணும், உலகின் முதல் மொழியாகவும் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழியாகவும் இருப்போம் அப்படின்றதுக்காக நாங்கள் பாடுபடுவோம். இதில் மாற்று கருத்து கிடையாது, அவங்களுக்கு கூட எந்த முரண்பாடும் கிடையாது. இந்த மொழி சிறுபான்மையினர் அப்படின்ற மாபெரும் மக்கள் தொகை உள்ள இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க எந்த அரசியல் கட்சியும் முன் வரலை. இதை நேரடியாக இப்போ கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் பேசுகிறோம், ஏன்னா சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்கள் அவங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சிறுபான்மையினருக்கு பேசுறதுக்கு எல்லா அரசியல் கட்சியும் முன் வருது. ஆனால் மொழி சிறுபான்மையினர் ஒரு மாபெரும் மக்கள் தொகை இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நாங்கள் கேட்குறோம், மொழி சிறுபான்மையினருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வாங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ MBC இருக்கிறாங்க, DNT DNCயில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். அதே மாதிரி BC எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வடுகனில் உள்ளிட ஒதுக்கீடு எங்கள் மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். காரணத்தையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் 95% மக்களும் அன்றாட வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய 1-2% லட்சாதிபதிகளை பார்த்துட்டு இவங்க தான் எல்லாமே பணக்காரவங்க அப்படின்றது இங்கே நிலைமை கிடையாது. அதெல்லாம் பழைய காலங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஞ்சமர் ரெட்டின்னு சொல்லி BCயில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளிட ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது போல நிறைய எங்களுடைய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நாளுக்கு நாள் தோய்வடைஞ்சு பின்னாடி 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 போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிட்டு போலி தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க குரூப்பு எப்போ பார்த்தாலும் கொல்டி வந்தேரின்னு மேடைகள் தோறும் பேசிட்டு, இவன் அந்த காலத்தில் விஜயநகர பேரரசு காலத்தில் தான் எல்லா மக்களுக்கும் தமிழர்களுக்கு வரியை போட்டு எங்களுடைய இடத்த ஃபுல்லும் பிடுங்கினது, எங்கள் சொத்துக்களை அபகரித்தது அப்படின்னு அபாண்டமாக ஒரு சுத்தமான ஆட்சி செஞ்ச விஜயநகர பேரரசுடைய ஆட்சியவே களங்கப்படுத்தி பேசிட்டு இருக்க தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதற்காகவும், தமிழ் தேசியவாதி உண்மையான தமிழ் தேசியவாதிகள், இப்ப வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருக்கிறாரு, அவருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மொழிக்கு அப்பாற்பட்டு அந்த தமிழ் தேசியம் அப்படின்றத தான் அடையணுன்றதுக்கு எந்தெந்த சக்திகள்லாம் அந்த கருத்துக்கு ஒற்றுமையா செயல்படுறாங்களோ அவங்கெல்லாம் சேர்த்து போட்டு தான் அவர் பாடுபட்டு அதை அடையணும்னு நினைச்சாரு. இவங்கள போல கிடையாது. அப்பா நான் வாழுவேன், நீ வாழு, ஆனால் நீ ஆளக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க நான் கேட்குறேன் சார், தமிழர் ஆளணுமா, தெலுங்கர் ஆளணுமா, இல்லை நல்லவர் ஆளணுமா? இப்போ இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எங்களை பார்க்குற இடத்துல ஃபுல்லு இந்த நாம் தமிழர் குறிப்பாக இந்த கட்சியினுடைய மேடைகளில் எப்போ பார்த்தாலும் எங்கே சுற்றினாலும் கடைசியில் இங்கே வந்துடுவாங்க.
கொல்ட்டின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இந்த வந்தேரிகள் இருக்காங்களே இவங்கனால தான் அந்த இதை இப்படியாச்சு, இந்த திராவிடம்ன்ற போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு தெலுங்கர்கள் தான் ஒட்டுமொத்த ஆட்சியும் பண்ணுறாங்க இப்படின்னு போலியாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மொழி சிறுபான்மையினருக்கும் தமிழர்களுக்கும் இடையில ஒரு யுத்தத்தை, மறைமுகமான ஒரு சண்டையை ஏற்படுத்துறதெல்லாம் எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? அப்போ இந்த மொழி சிறுபான்மையினருக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், ஒரு அரசியல் கட்சி வேணும். எங்களுக்கு பிரச்சனைகள், எங்களுக்கு எதிரான எதிரிகளை நாங்கள் எதிர்கொள்வதற்கும் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு இருக்கு. அதாவது நீங்கள் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டு அதுக்கு தமிழ்நாடு என்று பேரும் வச்சு அரசியல் ஆரம்பமாயிருச்சு. அப்போது நீங்கள் வந்து சிறுபான்மையினர் அப்படின்னா அதுக்கேற்றபடி தானே நீங்கள் அந்த தமிழ் தேசியத்தெல்லாம் நீங்கள் ஆதரிச்சு தானே போய் ஆகணும். 100க்கு 100 தமிழ் தேசியத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். தமிழ் தேசியம்னா என்ன சார்? அதாவது இவங்க சொல்கிற தமிழ் தேசியம் என்னன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பெரிய துணை கண்டம் இந்தியான்றது. இப்போ இவர் சொல்கிற தமிழ் தேசியம் என்னன்னா, ஒரு தனி நாடு, தனி பாஸ்போர்ட்டு, தனி ரூபா நோட்டு, தனி அதிபர், சீமான் மாதிரி முதியவர், வயதானவர், பெரியவர், அந்த மாதிரி ஒரு முதியவரை வந்து அந்த தேசத்துக்கு அதிபராக்கி இந்தியாவிலேருந்து ஒரு தனிய நாடை உருவாக்கக்கூடிய ஆழமான கொள்கையை முன் வச்சு பயணம் பண்ணுற அந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த தமிழ் தேசியம்ன்றது எப்படி இருக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களை விட, இத்தனை வருடங்கள் ஆட்சி செஞ்சவங்களை விட தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான நான் நிதியை வாங்கி தருவேன், அதிகப்படியான வேலை வாய்ப்பை வாங்கி தருவேன், அதிகப்படியான கட்டமைப்புக்கு உண்டான பணிகளை நான் செய்வேன், என் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வேலைகளை செய்வேன், கனிம வளங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தமிழ் தேசியத்தை, இந்திய ஒன்றியத்தோடு இணைஞ்சு பயணம் பண்ணக்கூடிய தமிழ் தேசியத்தை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். இவங்க சொல்கிற தமிழ் தேசியம், இந்தியாவை வச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய தமிழ் தேசியத்தை நாங்கள் ஆதரிக்கல, அது வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் பாருங்களேன், அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு மேடைகள்லையும் எங்கே சுற்றினாலும் சொல்லுவாங்க, ஏங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் பயன்படுத்தாத துப்பாக்கியை நான் அண்ணன் பிரபாகரன் கூட பயன்படுத்தியிருக்கேன். இராணுவத்துக்கிட்டே அப்படி துப்பாக்கி கிடையாது, இந்திய இராணுவத்துக்கிட்டேயே. அப்புறம் நம்ம சென்னையில் இந்த விமான சாகசங்கள்லாம் ஒரு 2 வருஷம் முன்னாடி பண்ணாங்க இல்லைங்களா, அந்த சாகச நிகழ்ச்சியில் என்னமோ உங்கள் ஊர் ஃப்ளைட்டை வச்சு எல்லா சாகசமும் ஃபைட்டர் ஜெட்டை விட்டு பண்ண மாதிரி பேசுகிறீங்க, எல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குறது தானே. இந்தியாவை அசிங்கப்படுத்தணும், இந்திய தேசத்தை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இந்திய மண்ணுக்கு, இந்திய தேசத்துக்கு ஆதரவு என்னைக்காவது பேசியிருக்காரா சார்? இவர் ஒரு தீவிரவாத சக்தி, இவரை தீவிரவாத சட்டத்தில் உள்ளே பிடிச்சி போடணும், இது வந்து தமிழ் தேசியமே கிடையாது. இந்த தமிழ் தேசியத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் தான். இங்கே தமிழர் ஆட்சி செய்யலாமா, தமிழர் ஆளக்கூடாதா, ஆளலாமானா 100க்கு 100 தமிழர் ஆளலாம். இந்த கருத்தில் நாங்கள் முரண்படவே இல்லை. நல்ல மனுஷன், அவன் தமிழனாக இருந்தா என்ன, தெலுங்கனாக இருந்தா என்ன, ஒரு இஸ்லாமியராக இருந்தா என்ன, தான் நாடு தான் மக்கள்னு ஒரு தாய் உள்ளத்தோட மக்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சுத்தமான தலைவர் யாராக இருந்தாலும் எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது சார். இது எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு நல்ல மனுஷனா, நல்ல கல்வியாளரா, நல்ல திறமை உள்ளவர் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணும். அந்த மற்ற மாநிலங்களில் தமிழர்களை உயர்வான நிலையில் வச்சுருக்காங்களா? 100%. எப்படின்னா, இப்போ இவங்க சொல்லுவாங்க, எங்க ஜனகணமன தேசிய கீதம் பாடுறப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, ஆந்திராவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த குறிப்பிட்ட யார் வந்து திராவிட திருநாடுன்னு தான் டெய்லியும் வந்து அவங்க பாட்டு பாடுறாங்க. தேசிய கீதம் பாடப்படு, அவன் திராவிடன்னு அவன் சொல்கிறானா, நீ மட்டும் ஏன் சொல்கிற? இது வண்டிப்பெரியாரோ இல்லை மூணாரோ போனீங்கன்னா தமிழ் எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. கர்நாடகாவிலையும் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரியான எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. ஆந்திராவில் மக்கள் தொகையில் 1%, 2% இருக்கிறதுனால அங்கே அதனுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்குது. ஆனாலும் நான் சொல்கிறேன், இது நல்லா இதுக்கு முன்னாடி இருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி, அதில் 4 துணை முதலமைச்சர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் காட்டேரி சண்முகம்னு சொல்லி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து பூர்வீகம் தமிழர், அவர் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பிறந்தவர், அங்கே போய் துணை முதல்வராக ஆயிருக்காரு. இவங்க மகாராஷ்டிராவில் இருக்கட்டும், தொடர்ந்து 3 முறை தாராவியில் வந்து தமிழர் வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவர் பாண்டியன், மதுரையில் பிறந்த பாண்டியன், இப்போ இதில் வந்து இருந்தவராக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல இருக்காங்க சார், ஷைன் பண்ணியிருக்காங்க சார். அவங்கவுங்க திறமையை பொறுத்த விஷயம் சார். இங்கே வந்து நீ வந்து கருப்பு சிவப்பு, ஆண் பெண்ணு,
வளர்த்தி குட்டை, பணக்காரன் ஏழை, இது எதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே டிஸ்கிரிமினேஷன் தான். இது இனவாத அரசியலாக இருக்கட்டும், மொழி பிரிவினைவாதமாக இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே நாங்கள் அந்த பிரிவினைவாத அரசியலை முற்றிலும் எதிர்க்கிறோம். அது பேசக்கூடிய அந்த நாம் தமிழர் சீமானுடைய கட்சியை சேர்ந்தவங்களை நாங்கள் எல்லா இடத்துலையும் எதிர்ப்போம், அவங்களுக்கு எதிராக வேலை பார்ப்போம். அவங்களோட எந்த கட்சி சேர்ந்து பயணம் பண்ணாலும் அந்த கட்சியும் தோற்கடிப்போம் சார். ஐயா, உங்களுக்கு தெரியும், இந்த ஒடிசா தேர்தல் பிரச்சாரம் நடந்துச்சு. ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக இருந்த தமிழர் அவர் தலைமை கொண்டு வந்து தேர்தலை சந்தித்தப்போ பிரதமர் மோடி அங்கே போய் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தினாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு ஒரிசாவுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்ற கருத்தை சொன்னது இது பண்ணுறேன் சார். அதாவது இப்போ மேகதாது விஷயமா இருக்கட்டும், இல்லை இப்போ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் செம்மரக்கடத்தில் இப்போ சுட்டு கொண்ட 14 தமிழர்கள் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் இப்போ ஆந்திராவில் அந்த போலீஸ் கைது செய்யணுமா சுட்டு கொல்லணுமான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர், நீங்கள் தெலுங்கர்னு கூட வச்சுக்கோங்க, நாங்கள் சொல்கிறோம் அந்த போலீஸ் சுட்ட எல்லாத்தையுமே தூக்கில் போடுன்றேன். அவன் தெலுங்கன் ஆந்திராக்காரன்றனால அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல்! இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? மேகதாதுல நீ அணை கட்டினா, நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், இந்த நாம் தமிழர் சொல்கிறாங்களோ இல்லை, இது எந்த விதமான வழக்கு இதனால் வருதுனாலும் நான் சந்திக்க தயார். அப்படி ஒரு அணை கட்டினால் அது வெடிகுண்டு வச்சு தகர்க்கப்படும். இது நாங்கள் மொழி சிறுபான்மை அமைப்பு சார்பாக சொல்கிறோம். ஏன்னா இங்கே பெரிய நீராதாரம், அங்கே இருந்து சார் தஞ்சாவூர் வரைக்கும் எல்லா ஆயிரக்கணக்கான கிராமங்களில் வாழ வச்சுட்டு இருக்க தண்ணியை நீ எப்படி நிறுத்துவ? இப்போ இதெல்லாம் நாங்கள் மட்டும்தான் பேசணும், எங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. நீங்கள் கபாலின்னு ஒரு படம் வந்துச்சு சார், பா ரஞ்சித் அவர்கள் எழுதின படம். எங்கு பிறந்தா உனக்கு என்னடா, தமிழனுக்காக நிற்கிறவன் தமிழண்டான்னு சொல்லியிருப்பாப்படி பா ரஞ்சித் அவர்கள் அந்த இதில் சொல்லுவார். அதே தான் நானும் சொல்கிறேன். நான் 18 வயசு தாண்டின மேஜரான நான் தமிழனாக வாழ விருப்பப்பட்டா நான் வாழுவேன். நான் தெலுங்குன்னு சொன்னால் என் கூட இருக்கக்கூடிய என் கட்சி நிர்வாகிகள் கூட தெலுங்குன்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்சதோட அவன் அடையாளத்தோட ஆணாக வாழ்கிறதும் பெண்ணாக வாழ்கிறது கூட அரசாங்கத்தில் சட்டத்தில் அனுமதி கொடுக்குறாங்க சார். உன்னுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸு, நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டு போன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குது சார். இப்போ நான் தமிழனா நினைக்கிறேன், நான் தமிழனா வாழ்கிறேன், அவன் சொல்கிறான் நீ தமிழன் கிடையாது. நீ யாருப்பா சொல்கிறது என்னைய நீ தமிழன் கிடையாது? எனக்கு பிடிச்சது நான் வாழ்ந்துட்டு போகிறேன் தமிழனா? ஏன் இந்த மொழியை லட்சக்கணக்கான வருடங்கள் உயிரோடு வாழ வைக்கிறதுக்கு என் வாழ்க்கையை செலவழிச்சுட்டு போகிறேன், ஒரு தெலுங்கராக இருந்துட்டு போகிறேன். உன் பார்வைக்கு நான் தெலுங்கர், ஆனால் நான் தமிழர், ஏன் அடையாளத்தை மறைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நீங்கள் திராவிடன்னு சொல்லிட்டு தெலுங்குனா இருந்துக்கிட்டு தமிழ்ன்ற அடையாளத்தை எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கிறதுக்காக தானே இந்த பொய்யான அடையாளத்தில் போர்வைக்குள்ளே வாழ்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எங்களோட தாத்தா முருகனுக்கு மாலை போட்டு பழனிக்கு பாத யாத்திரை போய் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் இருந்து கட்டபொம்மனை விட பெரிய முருக பக்தனா இந்த சீமானு அவனுக்கு தெரியுமா? எங்கள் வீடுகளில் முருகன், கார்த்திகேயன், காயத்ரின்னு 150 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் முருக கடவுள் வழிபாடு செஞ்சு பாத யாத்திரை போய் தமிழர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான மக்களை நீ ஏன் அடையாளத்தை மறைக்கிறேன்னு கேட்குறது சரியா? ஆமாம், அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மதுரை எடுத்துக்கோங்களேன், சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட மொழி, தன்னோட எழுத்து, தன்னோட கலாச்சாரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கலை சேனலே நடத்துகிறாங்க. அவங்க பாஷையை அவங்க விட்டு கொடுக்கல. ஆனால் நீங்கள் மொழி சிறுபான்மைன்னு சொல்லிட்டு இப்போது தெலுங்கர்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி பாதி பேர் தெலுங்கு எழுத்து யாருக்குமே தெரியல. தெலுங்கும் தமிழ் கலந்து கலந்து பேசுகிறாங்க. இப்போ எப்படி இவங்களுடைய அரசியல் இங்கே வெற்றி அடையும்? அது அவங்க விருப்பம். சௌராஷ்டிரா மக்களில் தன்னுடைய சௌராஷ்டிரா மொழியை பாதுகாத்துக்கிட்டு தமிழர்களுக்கு இணக்கமாக தான் அடையாளத்தோடையே வாழணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். இப்போ நாங்கள் திராவிடம்ன்ற ஒரு கருத்தியல்னால எங்களுடைய தெலுங்கு மொழியை நாங்கள் பேசிகிட்டு இருந்தது, எழுத்து வடிவத்தில் இருந்தது, வாசிக்க தெரிஞ்சது எல்லாத்தையுமே உண்மையாக சொல்லணும்னா இந்த திராவிடத்தினால அழிக்கப்பட்டது தான். நாங்கள் இந்த திராவிடத்தினால இவங்க என்ன சொல்றாங்க, திராவிடம்ன்ற போர்வையில் இருந்து தான் நீ பெரியாரோ கலைஞரோ இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் உதயநிதி வரைக்கும் அவங்களுக்கு தெலுங்கர்னு ஒரு முத்திரையை குத்துறாங்க. இன்னைக்கு பாக்கியராஜ் ஆகட்டும், பார்த்திபன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய தனுஷ் வரைக்கும் இந்த மாதிரி வர ஒரு ஜாதிய தெலுங்கு முத்திரையை குத்தி
எங்களை வந்து இது பண்ண பார்க்குறாங்க. ஆனால் உண்மையாகவே திராவிடம்ன்றது தலை தூக்குனதுனால எங்கள் மக்கள் தான் தமிழனாவே தெலுங்கை விட்டுட்டு திராவிடனு தமிழனா வாழணும் அப்படின்றதுக்காக உண்மையாகவே இந்த திராவிடத்தினால தெலுங்கு மொழி தான் தமிழ்நாட்டில் அழிக்கப்பட்டிருக்கு. அதை திரும்ப நான் படிக்கணும்னு நினச்சா நான் படிப்பேன், நான் படிக்க வேணாம்னு நினச்சா நான் படிக்க மாட்டேன். இது என்னுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பம், அவங்க அதை செய்கிறாங்க. அது எப்படிங்க உங்களுக்கான அடையாளம் தெலுங்கர் மொழி சிறுபான்மைன்னு ஒரு பேர் வச்சுட்டு நான் விரும்பினா என்னோட மொழியை படிப்பேன், இல்லாட்டினா தமிழ்ன்ற போர்வைக்குள் நுழைஞ்சிக்குவேன் அப்படின்றது அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அதாவது சார், மொழி சிறுபான்மையினர் பேர் இயக்கம்ன்றது எங்களுடைய அமைப்பினுடைய கொள்கை. நாங்கள் அதை அந்த மக்களுக்காக போராடுறோம். இதில் இருக்கிற மக்களில் ஒருத்தன் எனக்கு தமிழ் தான் முதல் மொழி, தெலுங்கு எனக்கு ரெண்டாவது மொழி. நான் என்னதான் தமிழ் தெலுங்கு ஆர்ஜினாக இருந்தாலும் அந்த தெலுங்கை நான் கைவிட்டு நான் தமிழனாக வாழ ஆரம்பித்து 200 வருடங்களுக்கு மேலே நான் தமிழனாக வாழ்ந்துட்டுருக்கேன். இனிமேல் அப்படி தான் வாழ்வேன், தமிழ் தான் என்னுடைய மொழி அப்படின்னு எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நானே சொல்கிறேன்னு சொன்னால் அது அவர் தனிப்பட்ட விருப்பமா இல்லையா? அவர் இந்த அமைப்புக்குள்ளே அவர் பயணம் பண்ணுறதுக்கு வந்து தேவை இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது சிறுக சிறுக வந்து இந்த உங்களுடைய அணியானது அந்த பெரிய மக்கள் தொகை உள்ள ஒரு அணிக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறாங்க. அப்போ இந்த பேர் இயக்கம் என்ன செயல்படுது? அந்த மக்களை தக்க வைக்கவோ, அந்த மக்கள் பண்பாடு, கலாச்சாரம், அரசியல், அதிகாரங்களை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை செய்யுதுன்னு தான் தெரியலை. இப்போது எங்கள் இதில் யுகாதி விழா கொண்டாடுற குரூப் இருக்காங்க, தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற குரூப் இருக்காங்க. இப்போ நான் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி என் குலதெய்வம் கோயிலில் போய் கட்ராம்பட்டின்னு சொல்லி திருமங்கலம் பக்கத்தில் என் குலதெய்வம் கோயிலில் போய் நான் பொங்க வச்சு சாமி கும்பிட்றேன். எப்போ? தமிழ் புத்தாண்டுக்கு. அதுலேயே எங்கள் இதில் யுகாதி விழா கொண்டாடக்கூடிய குரூப் இருக்காங்க, அதை போய் அவங்க கொண்டாடுறாங்க. இப்போ இந்த முரண் இருக்கு இல்லையா? இந்த தெலுங்கனா இருக்கக்கூடியவனை வந்து யுகாதி விழா கொண்டாடிக்கிட்டு தமிழ் புத்தாண்டும் கொண்டாடுற. ஏன் இப்படி நீ கொண்டாடுற? சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் நீ ஏன் அடையாளத்தை நீ மறைக்கிறப்பா? நீ வந்து உண்மையாகவே தெலுங்குன்னு சொல்லி தெலுங்கு மொழியை கற்றுக்கிட்டு தெலுங்கில் படிச்சுக்கிட்டு தெலுங்குனாவே இங்கே நீ வாழ, எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் அதெல்லாம் மறந்து நான் தமிழனாக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ சொல்கிற ஒரு காரணத்துக்காக நான் பின்னோக்கி போய் திரும்ப நான் எந்த ஊரில் பிறந்தேன், சித்தூரில் பிறந்தேன்னா, கடப்பாவில் பிறந்தேன்னா, நான் எப்படி வந்து என்னுடைய தெலுங்குலேயே அவ்வளோ வழக்கங்கள் இருக்குது. தெலுங்கு மொழி உச்சரிப்புலேயே மாவட்டந்தோறும் அங்கே நிறைய உச்சரிப்புகள் இருக்குது. இப்படியெல்லாம் போய் எழுத்து வடிவத்தை படித்து இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறதா, தெலுங்கு படிக்கிறதா? எது என் பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்தும்? இப்படின்ற கோணத்தில் நான் பார்த்துட்ருக்கேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு என்ன விருப்பமோ அதை தான் நான் படிப்பேன். நான் யாரா அடையாளப்படுத்திக்க விரும்புகிறனோ, கிறிஸ்தவனாவோ, இஸ்லாமியனோ, இல்லை ஹிந்துவோ, நான் தமிழனோ, நான் எதுவோ அடையாளப்படுத்த நினைக்கிறோம், அது என்னுடைய தனி விருப்பம். நீ தெலுங்கன்னு மட்டும்தான் இங்கே வாழணும்னு சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சி சொல்கிற கூற்றுக்கு நாம் எதிரானவர்கள். எப்பயுமே சார், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவனா ஒரு வருடம் வாழ்ந்து பாருங்கள் சார், அதனுடைய வலி புரியும். ஒரு இஸ்லாமியனா நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், அவங்களுக்கு உண்டான வலி புரியும். ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து பாருங்கள், அவங்களுக்கு உண்டான வலி புரியும். அதே போல தான் இந்த மொழி சிறுபான்மையினர் இருக்கக்கூடியவங்களை சக மாணவர்கள் குறிப்பிட்ட அந்த 15 வருஷ காலத்தில் வந்தேரின்னு கூப்பிட்றதும், கொல்ட்டின்னு கூப்பிட்றதும், ஸ்டேஷனில் போனால் இந்த மொழி சிறுபான்மையினர் தானே இவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னு அந்த அடக்குமுறையாகட்டும், நியாயம் எங்களுக்கு கிடைக்காத இடமா இருக்கும், நிலங்கள் ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளுக்கு தினந்தோறும் பஸ்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் சார் இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோ எழுச்சியோடு எழுந்திரிச்சு பயணம் பண்ணுறோம். அதாவது உங்களை நோக்கி இவ்வளோ சுடுசொல் பேசக்கூடிய இந்த சீமான் வந்து மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய உருது பேசக்கூடிய மக்களையோ, அராபிய அனுதினமும் படிச்சுட்டு இருக்க மக்களையோ பார்த்து தாக்குறது இல்லையா? இவ்வளவு அவருக்கு தைரியமே இல்லை சார். ஏன் இஸ்லாமியரை பேச மாட்டார்னா சார், இந்த உருது பேசுகிற இஸ்லாமியர் எண்ணிக்கை குறைவு, அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஏற்கனவே அவங்க 40 லட்சம் பேர், அதுலேயும் வந்து அவங்க இது. அவரை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து தொட்டால் பெருசாக தான் வளர முடியுன்ற விளம்பர அரசியல் பண்ணக்கூடிய நபர். நேத்திக்கு கூட, ஏன்னா நாங்கள் வந்து விஜயநகர பேரரசனுடைய வாரிசுகள் சார். இப்போ எங்களுக்கு அந்த டிஎன்ஏலேயே ஜீன்லேயே அது இருக்குது.
எங்களை ட்ரிகர் பண்ணால் நாங்கள் எந்த அளவுக்கு எழும்புவோம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். நேத்தி கூட ஜூனியர் என்டிஆர் முருகன் வேலோட ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்டர் இதுதான் ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல. இவர் உடனே தமிழ் கடவுள் முருகனை எப்படி வந்து என்டிஆர் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்குன்னு நீங்கள் கையில் எடுக்கலாம். அதாவது அவர் வந்து உலக மக்கள் எல்லாத்துக்குமே கடவுளாக தான் பார்க்குறாங்க. சரி, நம்ம கடவுளை அவனும் தூக்கி பெருசாக்கி அவனும் செலிப்ரேட் பண்ணி கொண்டாடட்டுமேன்றது அவர் மனசில் எண்ணம் கிடையாது. இன்னும் அந்த குறுகிய எண்ணத்தோட இன்னொன்று சொல்லுவோம் ஓப்பனா, என்டிஆர் தெலுங்கர்ன்றனால மட்டும்தான் இவர் தாக்குறாரு. அதுதான் மாற்று கருத்துங்க. அதுதான் கேட்குறேன். இப்போ இதே சீமானால ஆந்திராவில் போய் நீங்கள் என்டிஆரை எதிர்த்து அவரால் பேச முடியாது. தமிழகத்தில் அவர் இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறாருன்னா அது உங்கள் சமுதாய பலவீனம் தானே. பலவீனமாக அங்கே இருக்க போய் தானே அவங்க பேசுகிறாங்க. எந்த மாதிரி சார்? அதாவது நாங்கள் இங்கே பலவீனமாக இருக்கிறோம்னு சொல்கிறீங்க. அங்கே இப்போ ஆமாம், நிச்சயமா அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கிறேன். இப்போ தனுஷை வச்சு தமிழ் முருகன் சொல்லி இவர் வெற்றிமாறன் வந்து ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு படம் ஷூட்டிங் ஷார்ட்லி ஸ்டார்டட்னு சொல்லி. நான் நிச்சயமாக சொல்கிறேன், வெற்றிமாறன்ட்ட சீமான் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தயவு செய்து படத்தின் பேரை மாற்று. அவன் ஒரு தெலுங்கன் தனுஷ், அவன் ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவன், அவனை வச்சு இந்த இது பண்ணாத. வெகு விரைவில் நான் அடித்து சொல்கிறேன், படத்தின் பேர் வெற்றிமாறன் மாற்றுவார். அவருக்கு அந்த துணிச்சல் கிடையாது. சீமான் அதையும் நாங்கள் எதிர்ப்போம். நீ ஒரு தமிழனை வச்சு தமிழ் முருகன் படம் எடுத்தா பரவாயில்ல, நீ அது தனுஷ் ஒரு தெலுங்கு, தனுஷுக்கே அந்த ஃபீலிங் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? இதை நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம் சார். எங்கே ஒரு தெலுங்கரோ மொழி சிறுபான்மையரோ கொஞ்சம் மேலே தலை தூக்குனாலும் வந்து உடனே அடித்து பின்னாடி போக சொல்லி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. நாம் தமிழர் மட்டும் கிடையாது சார், பெரிய பெரிய கட்சிகள்லாம் இதான் நிலைமை. வெளியே தெரிய மாட்டேங்குது. ஏன்பா நீங்கன்னா வாழ தானப்பா வந்தீங்க, வாழ்ந்துட்டு போங்கப்பா, இங்கே என்னப்பா வார்டு கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விகிதாச்சார எண்ணிக்கை அடிப்படையில் கூட ஒரு சரியான பங்கு தர மாட்டேன்றாங்க. அப்போ இனி நாங்கள் வந்து இதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது இல்லை. எங்களுக்கான அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம். எங்களுக்கு குரல் கொடுக்காத எல்லா அரசியல் கட்சிக்கும் நான் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். மொழி சிறுபான்மையினரை பற்றி மேடை தோறும் பேசுங்க. மொழி சிறுபான்மையினருக்கு நாங்கள் இருக்கிறோம். மொழி சிறுபான்மையினில் ஒரு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ஒரு கட்சியில் போட்டால் 4 துணை மாவட்ட மாணவர் அணி செயலாளர் போடுறீங்கன்னா அதில் ஒரு மொழி சிறுபான்மையினருக்கு போடுங்க. இப்போ திமுகவில் எப்படின்னா சார், ஒரு மாணவர் அணி செயலாளர் இருக்காருன்னா ஒரு இஸ்லாமியர் துணை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பட்டியலில் 1, மற்ற 2 பேர் எது வேணா இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், மொழி சிறுபான்மை ஒரு ஆளை போடு. எதுக்கு எங்களுக்கு மட்டும் இந்த அநியாயம் நடக்குது? எல்லாம் நாங்கள் உழைக்கிறோம், மாடா தேரோம், ஓட்டு போடுறோம், 1.5 கோடி ஓட்டு போடுறோம். எங்கெங்க எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம்? 2-3 அமைச்சரை கொடுத்துக்கிறீங்க. அந்த அமைச்சர் 10 தலைமுறைக்கு சொத்தை சம்பாரிச்சிடறேன். இது வந்து எங்களுக்கு திருப்தி? அந்த சமுதாயம் வளர்ந்துருமா? அங்கங்கே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து எங்களை போன்ற மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு இப்போ சீமானை போய் விஜய் சந்திச்சாரு. வன்மையாக கண்டிக்கிறோம் சார். நான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா, அவர் உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. நான் வந்து இது வந்து அரசாங்கத்துக்கு நேரடியாக சொல்கிறேன், ஐயா நீங்கள் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி 50 வருஷம் பழக்கத்தை முடக்க பார்க்குறீங்க. இதுக்கு தான் ஆட்சியை கவுக்கிறதுக்கு பெரிய பெரிய சக்திகள்லாம் ஒன்று கொடுத்து பயன்படுறாங்க. ஆட்சியை கவுக்க மட்டும் இல்லை, உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது. தயவு செஞ்சு இந்த பேட்டி வந்து இது வைரல் ஆனாலும் பரவாயில்ல, விஜய் அவர்கள்ட்ட முதலமைச்சர்கிட்ட சொல்கிறேன், சுற்றி இருக்க பாதுகாப்பை பலப்படுத்துங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இதை செய்யணும்னு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கை அரிச்சு போய் டெய்லி 500-1000 சம்பாதிச்சுட்டு இருக்க கீழே இருக்கிற ஆட்கள்லேருந்து எல்லாரும் மனசுலையும். நான் இப்போ மதுரை ஜிஹெச் இருக்குது சார். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிட்னி சர்ஜரி வேணும், நீங்கள் உங்கள் ஃபைல் 12வது ஃபைலு, முன்னாடி வந்து 11 ஃபைல் இருக்குது. இந்த 12வதாக இருக்கக்கூடிய இந்த மக்களில் டிவிகேல ஓட்டு போட்ட ஒருத்தன் தான் ஃபைலை மேலே வச்சா அவனுக்கு சர்ஜரி வேகமாக நடக்கும். இதுக்கு 20,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ யார் ஊழலை என்கரேஜ் பண்ணுறா? டிவிகேக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடியவனே தான் இதை வந்து தூக்குன்னு நினைக்கிறான். இனி ஓட்டு போட்டவங்களுமே விஜய்க்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது நான் எச்சரிக்கிறது என்னன்னா, அரசு அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்ப்பு, உங்கள் கட்சியில் இருக்க எல்லாம் பேனராக வைக்கிறான், சொந்த காசு செலவு பண்ணி நீ வர இடம் ஃபுல்லும் எதுக்கு வைக்க விடுறேன்னு நான் கேட்குறேன். அப்போ அவன் சம்பாதிக்கணும்னு நினைப்பான மாட்டானா? அவனை கையிலேருந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அவனுக்கு அவன் என்ன சம்பாரித்து வச்சுருக்கானா? இப்போ எப்படி இங்கேருந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பான்ல? எதுக்கு இவ்வளோ ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்கயா? எதுக்கு எவ்வளோ கொடி கட்டுறீங்க? இதுக்கே 20 லட்சம் ஆகுமே அந்த கூட்டத்துக்கு, எப்படியா கையிலேருந்து காசு போடுறீங்க? அப்போ நீ வந்து உள்ள சுரண்ட தானே நீ பார்ப்ப அப்படின்னு கேட்கணும். ஆக எதிர்கட்சிகளோட சதியில் ஆட்சியை கவிழ்த்துறது மட்டும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சிந்தனை அவர் உறுதியாக இருந்தாருன்னா அவர் உயிருக்கு ஆபத்து.
மொழி சிறுபான்மை அப்படின்னு நீங்கள் பேரியக்கம்னு சொன்னீங்க. உங்கள் பார்வையில் எந்தெந்த மொழி சிறுபான்மையில் நீங்கள் உங்கள் பார்வையில் யார் யாரை நினச்சிக்கிறீங்க? எல்லாருமே சார். அதாவது தெலுங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க நிறையா இருக்கிறாங்க. தொட்டிய நாயக்கர் சமுதாயம்னு ஒன்று இருக்குது. அந்த சமுதாயம் வந்து பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் அந்த சமுதாயத்துக்கு ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ கூட எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல. அது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு வாக்குகளை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு எந்த விதமான விஷயமும் செய்யலை. அவங்களா இருக்கட்டும், கம்மவார், நான் உட்பிரிவு பேசுகிறது பொதுவாக இல்லை. பலிஜாவாக இருக்கட்டும், கம்மவார், வெள்ளம்மான்னு சொல்லி பல பிரிவுகள் இருக்குது. அதேமாதிரி கஞ்சம் ரெட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காங்க, ஒக்கலிகா கவுண்டர்னு கன்னடம் பேசக்கூடிய கவுண்டர்கள் இருக்கிறாங்க, ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இங்கே சிறுபான்மையினாக இருந்து அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்குது. அதுபோல் வந்து உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து சட்டசபைக்குள்ளே இருக்காது சார், இருக்காது. இப்போ இவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். இவனாக காசு போட்டு தனக்கு ஒரு கல்லூரி கட்டி அவன் கனவை நிறைவேற்றிட்டு இருப்பான். அவனுக்கு அரசாங்கம் செய்யணுன்றத கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு சரியான இது இருக்காது. உங்கள் அமைப்பில் இந்த காட்டுநாயக்க சமுதாயத்துக்கு உங்கள் அமைப்பில் என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க? நிச்சயமாக சார். அதாவது இப்போ அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் போராடுறேன். என்னை நீ ஜாதிய அமைப்பாக என்னை என்றைக்குமே நீ பார்க்காத. எந்த இடத்துல ஆதிக்க ஜாதி இருக்கோ, இப்போ 100 வீடு இருக்குது சார், அந்த 100 வீடுமே பட்டியல் சமுதாயம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 10 வீடு அந்த ஊரில் 90 வீடு பட்டியல் சமுதாயம், 10 பேர் நீங்கள் சொல்லக்கூடிய ராஜவம்சம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும். இந்த 90 பேர் சேர்ந்து இந்த 10 பேர் அடித்தா விடுதலை சிறுத்தைகள் இந்த 10 பேருக்கு சப்போர்ட்டாக தான் போய் நிற்பேன்னு சொல்கிறது தான் அவங்களுடைய கருத்தியல். எங்கே யார் ஒடுக்கப்பட்டாலும் அந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்காக போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. நாங்கள் எங்களுடைய சைடில் நாங்கள் 100க்கு 100 நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், காட்டுநாயக்கர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களாக இருக்கட்டும், யார் பக்கம் நியாயம் இருக்குது, எந்த இடத்துல வந்து யாரோட உரிமைகள் பறிக்கப்படுது, அவங்களுக்கு சாதகமாக செயல்பட வேண்டியது எங்களுடைய கடமை. இன்னும் நீங்கள் சொன்னீங்கன்னா, இங்கே நாங்கள் வந்து இப்போ தான் எங்களுடைய பயணத்தினுடைய முதல் தொடக்கம். திருமங்கலம் தேர்தலில் நாங்கள் நின்றுருக்கோம். அங்கே வந்து ஒரு வாக்கு வந்து நிரூபிச்சிருக்கோம். நாம் தமிழரை வந்து விட அதிக வாக்கு வாங்கணுன்ற எண்ணத்தோட பயணம் பண்ணோம். இந்த பெரிய பெரிய கட்சிகள்லாம் தனியாக விளாடுங்க, நாங்கள் சின்ன கட்சிக்கு இங்கிட்ட ஓரமாக விளாண்டு போகிறோம்யான்ற மாதிரி தான் நாங்கள் நின்று பயணம் பண்ணியிருக்கோம். திரு குட்டின்னு சொல்லி என்னுடைய தம்பி ஒருத்தர், அவர் சாத்தூரில் அவர் தனியாக நின்று இதே போல் இந்த மொழி சிறுபான்மையினரை வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை யாரும் பேசுறது இல்லைன்னு சொல்லி அவர் துணிச்சலாக தனியாக நின்று அவர் கணிசமான வாக்கு வாங்கினார். நான் வாங்கினேன். அதே போல் ராஜபாளையத்தில் சரவணன் சொல்லி நம்ம அண்ணன் நின்று வாங்கினார். திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சொல்லி முனிய ஆர்வம் சொல்லி தருமபுரியில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் நின்னாப்புல. இது மாதிரி இப்போ தான் எல்லாருமே நிற்க ஆரம்பிச்சிருக்கோம். இது முதல் படி. இந்த படி நாளைக்கு 10,000 ஓட்டுகளாக மாறும். அப்போ அரசியல் கட்சியினுடைய பார்வை, ஆகா ஜெயிக்கிற ஓட்டு இவங்ககிட்ட இருக்குப்பா அப்படின்னு. சார் இப்போது நான் உன் கூட இல்லை, நான் உன் கூட இல்லைன்றனால உனக்கு இழப்பு அப்படின்னு புரியாத வரைக்கும் எங்களுக்கு யாரும் பேச மாட்டாங்க சார், எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த வாக்கு பட்டன் கீன்னு அமுக்கிறது தான் சார் அவனுடைய வாழ்க்கையை அடங்கியிருக்கு. இன்றைக்கி பாருங்கள், இன்ன வரைக்கும் என்னால் ரிசல்ட்டை வந்து பெருசாலாம் நம்ப முடியல. விஜய் அவர்களே 2 தொகுதியில் நின்னாப்புல. அவருக்குமே வந்து ஒரு உறுதியாக எல்லாமே அடிச்சு தூக்குவோம், 108 தொகுதி ஜெயிப்போம், அதெல்லாம் வந்து வேறு விஷயம். 1,60,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து எல்லாரையுமே சமாளிஃபிகேஷன் பண்ணிட்டு போகணும்னு நினச்சி அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாப்புல. நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசியல் கட்சிகள் எங்களுடைய மக்கள் தொகைக்கு உண்டான சரியான விகிதாச்சாரத்தை எல்லா துறையிலையும் கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய இந்த போராட்டம்ன்றது ஓயும். அது நாள் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து தோக்கிறவனை ஜெயிக்க வைக்கிறது, ஜெயிக்கிறவனை தோக்க வைக்கிறது, அதெல்லாம் எங்களுடைய இன்டென்ஷன் இல்லை. எங்களை பாருப்பா, எங்கள் பெண் பிள்ளைகளை பாருப்பா, கொல்ட்டின்றான், ரொம்ப ஈஸியாக
ஏமாற்றி பேருந்துகளில் கையை பிடிச்சி இழுக்கிறதும், என்னடா அப்படின்னு சொல்லி அந்த ஜாதியை சொல்லி பேசுகிறதும் இது அதிகமாயிட்டு இருக்கு. 4வது படிக்கக்கூடிய மாணவன் தன் சக மாணவன் நீ தெலுங்கு பேசுகிற நீ அப்போ வந்தேரி தான் நீயே அப்படின்னு பேசக்கூடிய ஒரு 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 செடி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இது இப்பயே வந்து இதை கட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பக்கத்து தேசத்தில் நடந்த போல ஒரு மொழி போராட்டம், மொழி பிரச்சனைகள்லாம் சார் இன்னைக்கு சீமான் இருக்கிறாரு, இன்னைக்கு நாம் தமிழர் இருக்குது. 20 வருஷம் கழிச்சு அந்த கருத்தியல் இருக்கு இல்லைங்களா, அந்த கருத்தியல் எல்லாருனாலையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி இங்கே அநியாயம் நடக்குது, எல்லாமே விஜயநகர பேரரசு காலங்கள் தான் வரி போட்டு நம்மளுடைய சொத்தை ஃபுல்லும் சுரண்டுறாங்கன்ற கருத்தியலை நீங்கள் எல்லார் மண்டையிலையும் திணிச்சிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் எவ்வளோ பெரிய ஆள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட சரிங்க, எவ்வளவுதான் முற்போக்கு சிந்தனை உள்ளவனாக இருந்தாலும் ஓரத்தில் இவங்க கெட்டவங்க, இவங்கனால தான் நமக்கு உண்டான வேலை வாய்ப்பு பாதிக்குது, இவங்க தான் நம்மளுடைய எல்லா நிலங்களையும் சுராண்டுறாங்க அப்படின்றது ஒரு 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 மிக மோசமான ஒரு பயங்கரவாத கருத்தை முன்வைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. ஆக தெலுங்கர்களையும் தமிழர்களையும் மோத விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை நடக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்களா? 100க்கு 100. ஏன்னா நான் சொல்லுவேன், நாம் தமிழர் அப்படின்ற கட்சி ஒரு பயங்கரவாத தீவிரவாத அமைப்பு அப்படின்னு நான் எல்லா இடத்துலையும் ஓப்பனாக தெளிவாக உண்மைதான். இன தீவிரவாதம், மொழி தீவிரவாதத்தை பற்றி பேசுகிறீங்க, அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்போ இந்த கருத்தியலை அவங்க பேசுகிறப்போ நார்மல் தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் அரசு வேலையில் பாடுறா 90% தெலுங்கன் தாண்டா இருக்கேன் எல்லா வேலையிலையும், நீ பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதும், பார்த்தியா கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பாலம்னு ஸ்டாலின் திறந்தாரா, தெலுங்கர் வேலை பார்க்குறாரா, அங்கே பாரு நேரு, இங்கே பாரு ஏவா வேலு. அதாவது இருக்கிற 25% மக்கள் தொகையில் 2 அமைச்சர் 3 அமைச்சர் தான் இருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஸ்டாலின் ஒரு அமைச்சர், உதயநிதி ஒரு அமைச்சர், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் நான் சொல்கிறேன். இப்பயும் வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து போலியாக சித்தரிச்சு இவங்க தெலுங்கர்கள், இவங்க வந்து தெலுங்கர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கோம், எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் நடத்தி எவ்வளவு 1000 குழந்தைகளை வந்து நம்ம சீர் பண்ணி நம்மளுடைய பணியாற்றிருக்கோம். நான் சொல்கிறேன், தமிழ் தேசியத்துக்காக தீக்குளிச்ச 52 பேர்த்தில் 16 பேர் இதே தெலுங்கு பேசக்கூடிய மொழியை சேர்ந்தவங்க. நாங்கள் என்ன இதயத்தை கிழிச்சா காட்ட முடியும், தமிழை நான் நேசிக்கிறேன் இதுன்னு சொல்லி. இப்போ இதை வந்து நாங்கள் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க சார், தமிழர்கள் நேச்சுரலி என்ன நம்பிடுவாங்கன்னா, இந்த தெலுங்கர்கள் தான், நீங்கள் உங்கள்கிட்ட பக்கத்து வீடு தான், நீங்கள் ஒரு தெலுங்கர், உங்களால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, என் பக்கத்து வீட்டில் நீ வளர்ந்து வர, ஏன்னா 50 வருஷமாக வளர்ற, இல்லை ஒரு சௌராஷ்டிரா வளர்ற, அப்படி இல்லை ஒரு உருது பேசக்கூடியவர் வளர்றாரு, ஆனால் புது கருத்தை வந்து இந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. இவங்க 2 பேர்னால இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை சார் சின்ன வயசுலேருந்து. ஆனாலும் இவங்க இந்த சிந்தனைகளை சொல்கிறப்போ தன்னால் 2 பேருக்கு விரோதம் ஆரம்பிக்குது. அது ஏன்டா உங்களுக்கு 2 ஸ்டேட் இருக்குல்லடா, பஞ்சம் பழைக்க வந்தவங்கடா அப்படின்னு என் மூஞ்சிக்கு நேராக கேட்டாங்க சார் சின்ன வயசில். இப்போ என் வயசுக்கு 25 வருஷம் முன்னாடி என்கிட்ட கேட்டான் ஒருத்தன், அங்கே பொழைக்க வழி இல்லாமல் பஞ்சம் பொழைக்க தானே வந்தேன், இல்லைடா நாங்கள் இங்கே வந்து இஸ்லாமியர் படையெடுப்பில் தமிழ்நாடை காப்பாற்றுறதுக்காக உதவி கேட்டதுக்காக வந்து நாங்கள் அதை காப்பாற்றினோம்டா அப்படின்னு சொன்னேன். ஏண்டா அங்கே பொழப்பு இல்லாமல் தானே இங்கே வந்தேன். இது எப்போ எனக்கு சொன்ன கூஸ் பம்ப்ஸ் புல்லரிக்குது. எனக்கு 25 வருஷம் முன்னாடி என்கிட்ட கேட்டான் ஒருத்தன், அப்பயே அது இருந்திருக்கு, இப்போ பூதாகாரமாயிருச்சு. இப்போது இந்த மன்னன்ற ஒருத்தரும் கூட ரொம்ப தீவிரமாக தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க மேலே வந்து ஏன் எந்த சட்ட நடவடிக்கையும் பாய மாட்டேங்குது? மன்னர் மேலே இந்த பாரிஜாலன், மன்னன், இந்த சைதை சித்திக்கு, இது மாதிரி ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன் சார், அவங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னா, எப்படியாவது இந்த புராண சின்னங்கள், இந்த தெலுங்கர்கள் இல்லை நாயக்க மன்னர்கள் படையெடுப்பில் செஞ்சிக்கோட்டையிலேருந்து ஆரம்பித்து, திருவண்ணாமலை ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பித்து, தஞ்சாவூர் கோயிலேருந்து ஆரம்பித்து, இங்கே வரைக்கும் தெலுங்கு சோழர்கள் காலத்திலேருந்து, மதுரை திருமலை நாயக்கர்லேருந்து, விருப்பாச்சி கோபால் நாயக்கர்லேருந்து ஆரம்பித்து, மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் ஆரம்பித்து, எல்லாருடைய புகழையும் களங்கம் பண்ணுறது, இதுதான் இன்டென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கு என்னன்னா, அவங்க வந்து இப்படி திருப்பதி கோயிலில் எல்லா எழுத்துக்களும் தமிழில் தான் இருக்குது, ஐயா ஒத்துக்கிறோம்யா, உள்ளே இருக்கிறது பெருமாள் கிடையாது முருகன். இப்போது இந்த சர்ச்சைகளை வந்து தினந்தோறும் பேச ஆஹா இது வந்து தப்பாக இருக்குது,
நான் மன்னன் மேலெல்லாம் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சுருந்தேன் ஆரம்ப காலத்தில். நாளடைவில் அது ஃபுல்லும் இனவாதம், மொழி பிரிவினைவாதமாக மாறி அப்பாவி தெலுங்கர்களை, அப்பாவி இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை இவன் உண்டு இவன் வேலை உண்டுன்னு இருப்பான் சார். 95% இந்த சமுதாயத்தில் இருக்கவனுக்கு இந்த மாதம் வேலைக்கு போனால் தான் வீட்டில் அடுப்பு எரிக்கும். இவங்களை ஏதோ மன்னர்கள் போல சித்தரிச்சு, இவங்ககிட்ட தான் எல்லா நிலங்கள் ஃபுல்லு இவங்ககிட்ட தான் இருக்கிற மாதிரி சித்தரிச்சு தினந்தோறும் அதை போட்டிருக்காங்க. இப்போ இந்த சீமான் சொல்கிற அப்படி விஜய தமிழ் தேசியம்னு நில்லு இல்லை திராவிடம்னு நில்லு, ரெண்டுக்கு இடையில நின்னா லாரியில் அடிச்சுட்டு போயிடுவ அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ சீமானை போய் விஜய் பார்க்குறாப்புலனா, ஜெயிச்சதுக்கப்புறம் போய் பார்க்குறாப்புலனா, சீமான் அண்ணனுக்கு விஜய் வந்து ஒன்றும் பிஜேபியை போய் பார்த்தியா நீ, விஜய் அவர்கள்ட்ட நம்ம கேட்குறதுன்னா பிஜேபி நீ ஏன் பார்க்குற, பாசிசம் இந்த சக்தின்னு போய் பார்க்கல, அப்போ ஏன் நீ சீமான் அவர்களை போய் நீங்கள் பார்த்தீங்க? இப்போ என்ன நினைப்பாங்க, மன்னர் வந்து இதுவும் மறைமுகமாக நம்ம ஆட்சி தான், தமிழக வெற்றி கழகம் திராவிட கழகம் இல்லைல்ல, நான் இந்த ஆட்சிலையும் என் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன், பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க சார். இல்லை, நீங்கள் அவங்க இந்த மாதிரி தமிழர்களையும் தெலுங்கர்களுக்கும் விரோதமாக பல மேடைகளில் பேசும்போது நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களா அவங்க மேலே? நிறைய இடங்களில் கொடுத்துருக்கோம், சீமான் அவர்கள் மேலேயும் கொடுத்துருக்கோம். ஏன்னா மேடைதோறும் தெலுங்கர்களை பேசுகிறாப்புல அந்த லோக்கல் ஸ்டேஷனில் வந்து இன்றைக்கி மேடையில் அவர் பேச போகிறாரு. எங்களுக்கு வந்து எங்களை பற்றி அவங்க பேசுனாங்கன்னு சொன்னால் முன்கூட்டியே போலீஸ் போய் சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் மேடைகளில் அந்த சமுதாயத்தை வந்து நீங்கள் இழிவுபடுத்தி பேசுகிறத நிறுத்திக்கங்கன்னு சொல்லி. இல்லைன்னா அவருடைய பேச்சு எப்படின்னா, சார் திருமலை நாயக்கர் மஹால் எனக்கு ஒரு அவமான சின்னம், நான் ஆட்சிக்கு வந்தால் அதை அடித்து உடைப்பேன் அப்படின்னு பேசின சீமான் தானே. இன்றைக்கி அந்த கட்சியில் தான் கையை வச்சு தான் கண்ணையே குத்துறதுக்கு ஃபுல் இந்த தெலுங்கு மக்கள் எல்லாத்தையும் நிர்வாகியாக போட்டு அவன் எதுக்கு வேலை பார்க்குறான்னு அவனுக்கே தெரியாமல், அவனுடைய தமிழ் தேசியத்தில் நீ கிடையாதுடா, நீ இருக்க, ஆனால் நீ எவ்வளோ திறமைசாலியாக இருந்து எவ்வளோ உழைச்சாலும் நான் ஒரு படி முன்னாடி தான் நிற்பேன். இது என்ன கொள்கை? இது பேர் தான் ஏன் பாசிசம்? அப்போது ஆரம்பத்திலே இவர்கள் மேலெல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு புகார் தெரிவித்து அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலையா? சார் இது வந்து பிஜேபிக்கு நல்லா தெரியும், ஆளுகின்ற ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு இது ஒரு தீவிரவாத சக்தி, தீவிரவாத கருத்தை பரப்பிட்டு இருக்கு. இது என்றைக்குமே இந்திய தேசத்துக்கு எதிராக தான் வரும்னு. ஆனால் நான் வளர்கிறேனே மம்மி, அவர் சீமான் சொல்கிறாப்புல, என் ஓட்டு வங்கி வளருதே 8% இருக்கிறப்ப ஆணவத்தில் அவர் பேசின பேச்சை நான் சொல்கிறேன். அப்போ நாளை பின்ன ஒரு பிஜேபியோட இந்த 8% சேர்ந்து ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு இவர் பயன்பற்றுவாரோ, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த தமிழ் தேசியத்தினுடைய வாக்கு வங்கி நமக்கு பயன்படுமோ அப்படின்னு விட்டு வச்சுருந்தாங்க. இவர்னால் வந்து இங்கே வந்து இதை இறக்கி அதை இறக்கி ஈழம் மலரணும் அப்படின்ற கொள்கையை இங்கேயும் தமிழ் தேசிய, சார் தமிழ்நாட்டுக்கு தனி கொடி அறிமுகப்படுத்தினது தப்பு இல்லை, ஆனால் அவர் பேசும்போது நல்லா பாருங்கள், அவர் இப்போ பிரபாகரன் மாவீரன் நினச்ச தமிழ் தேசியத்தை அங்கே உருவாக்காட்டினாலும் ஒரு நாள் இங்கே உருவாக்குவோம் அப்படின்னா என்ன சார் இருக்கும்? அதுதான். அப்போது இவ்வளவு பட்டவர்த்தனமாக அவங்க வந்து இந்திய தேசத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மைக்கு எதிர்க்க பேசும்போது அவங்க மேலே எந்த சட்ட நடவடிக்கையும் பாயாமல் இருக்குன்னா அது உங்கள் எதிர்த்தரப்புலேருந்து நீங்கள் சரியான கோணத்தில் கொண்டு போகலன்னு. நிச்சயமாக கொண்டு போகல. எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் செஞ்சு இதை வந்து ஒரு நல்ல ஒரு, இன்றைக்கும் நான் சொல்கிறேன் 15 வருஷமாக விட்டு வச்சு இன்றைக்கியும் எங்கள் மேலே தப்பு இருக்குது. நாங்கள் ஒன்று இணைஞ்சு ஒரு மாபெரும் குரலாக ஒழிச்சாதான் எங்களை மதித்து எங்கள் பிரச்சனைக்கு அப்பா இந்த மாதிரி பேசக்கூடாது, இது வந்து இந்தியான்றது ஒரே நாடு, நீ ஆந்திராவில் இருக்க தமிழர்கள்ட்ட போய் மீட்டிங் போட்டு நீ இவ்வளோ பேர் இருக்கிற, நீ எங்கள் எம்எல்ஏ வரணும், நான் உன் கூட நிற்கிறேன்னு சொல்லி தான் நீ பேசணுமே தவிர்த்து இங்கே இருக்கவே வந்து நீ எம்எல்ஏ ஆகக்கூடாது. மக்கள் தானே ஓட்டு போகிறேன். ஒன்று இங்கே வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து 10 லட்சத்தை கட்டணும்னு எம்எல்ஏவா? மக்கள் தானே ஓட்டு போகிறேன். எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவன் எம்எல்ஏ ஆனது தமிழக மக்கள் ஓட்டு போட்டு தான். அதை வந்து நீ தடுக்கிறதுக்கு நீ வேலை பார்க்கணும்னு சொன்னால் மறைமுகமாக அந்த பயமுறுத்துறது, உன் அட்ரஸை சொல்லு, உன் வீடை சொல்லு, நான் அது பண்ணி, இதெல்லாம் வந்து ஆகவே ஆகாது. நான் அதை தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது சொன்னால் மேலும் சர்ச்சையாகும். எங்களுக்கு இந்த மாதிரி பிரிவினைவாத இயக்கங்கள் வந்து பொதுவாக மனித சமூகத்தில் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டும்ன்றத கருத்தை ஒத்துக்கிறீங்களா? 100% ஒத்துக்கிறேன். நான்
இப்போ எங்களை நீங்கள் பிரிவினை சக்தி என்னடா இவ்வளோ தூரம் பேசிட்டு நீயும் மொழி அப்படி நான் எங்கள் பாதுகாப்புக்காக பேசுகிறேன், எங்கள் உரிமைக்காக பேசுகிறேன், எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக நான் பேசுகிறேன். இது இடஒதுக்கீடு கேட்குறேன் என் சமுதாய வளர்ச்சிக்கு. நீ 2 அமைச்சர் 3 அமைச்சர் கொடுத்துட்டா சமுதாயம் வளர்ந்துருமா? நீ எனக்கு எம்பிசிலையும் பிசிலையும் என் மக்களுக்கு வந்து இந்த ரோஸ்டர் மெத்தடில் பிசியில் இருக்கக்கூடிய வடுகருக்கு நீங்கள் வேலை கொடுக்குற அப்படின்னு சொன்னால் வெள்ளை அறிக்கக்கூடிய எத்தனை பேர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்காங்க? எங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்குது? மொழி சிறுபான்மையினர்னு சொன்னால் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு ஒரு கோட்டா இருக்குது, அதை வந்து எப்படி நாங்கள் பயன்படுத்துறது? இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இது போயிட்டே இருக்குது சார். ஸோ இதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன், இந்த அடையாளத்தை தமிழன் தெலுங்கன் இதெல்லாம் விட்டுருங்க. அவன் இந்த சமுதாயத்துக்கு ஜாதி மதம் ஆண் பெண் பணக்காரன் ஏழை வளர்த்தி குட்டை கருப்பு சிவப்பு இனம் மொழி மதம் ஜாதி எந்த பிரிவும் இல்லாமல் மக்களை நேசிச்சு ஒரு பெண் உன் அருகில் சிரித்து நடனமாடி விளையாடி தான் சுதந்திரத்தை உணர்ந்தால் நீயே அழகிய ஆண். ஒரு பெண் உங்கள்கிட்ட வந்து இவன் தப்பான கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்க்க மாட்டாங்க, இவங்கிட்ட நம்ம வந்து நல்லா இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கணும். இந்த மாதிரி இளைஞர்களை தான் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு வந்து இந்த டிஃபரன்சியேஷன் பார்க்காம நல்ல உள்ளங்களை தேடி பயணம் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கமோ. அதை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழகத்தில் நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்காக தொன்று தொட்டு பணி செஞ்சிட்டு இருக்கீங்க. மேலும் உங்களோட பணி சிறக்க ஆரோக்கியமும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க.